சென்னை சாட்ல இருந்து ஒருத்தனை இன்வைட் பண்ணேன். என்னடா இவன் பேர் வித்தியாசமா வச்சிருக்கானே, சரி இவனை கூப்பிட்டு கலாய்ப்போம், தமிழ்ல இருந்தா கூப்பிட்டு கலாய்ப்போம் அப்படின்னு கூப்பிட்டா அவன் ஹிந்திக்காரன். இந்த பேருக்கு அவன் ஒரு விளக்கம் சொன்னான், ஹிந்தியில வேற வரும் ப்ரோ அப்படின்னு சொன்னான். கடைசியா அவனே வந்து இந்த பேரு வைக்க தெரியாம வச்சு மாட்டிக்கினான். அவனே சொல்லுவான் பாருங்க. அது ஹிந்தில ஒரு வேற மீனிங் ப்ரோ. அப்படியா? ஆமா, நான் தமிழ் நான் வந்து என்ன மீனிங் ப்ரோ ஹிந்தில? வடக்கு வடக்கு. நான் ஓகே சொல்றேன் ப்ரோ. வடக்கு. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. வடக்கு பக்கம் வருது. ஓகே. அது நான் பாண்டான்னு போட்டிருந்தேன் சார், புண்டான்னு வந்துச்சுங்க. ஐயோ. பாண்டா. நான் பாண்டா போட போறேங்க. சரி, மாத்து ப்ரோ. கன்றாவே இருக்கு ஒரு பேர். அது கொஞ்சம் ஐடி இல்ல வேற ஓ. ரீநேம் கார்டு இல்லங்க, ரீநேம் கார்டு இல்ல. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆஃப்லைன் போ ப்ரோ. ஆஃப்லைன் போனா ரீநேம் கார்டு அவங்களே ஃப்ரீயா குடுத்துருவாங்க. ஆமா, ஆஃப்லைன் 7 டேஸ் போனோம். ஆமா. ஆமா, 7 டேஸ் நீங்க லாகினே பண்ண கூடாது, தொடவே கூடாது கேமே. 7 டேஸ் கேம் லாகின் பண்ண கூடாதா? ஆமா, ஆமா, லாகின் பண்ண கூடாது. ஆஃப்டர் சரி. நான் 8வது நாள் லாகின் பண்ணீங்கன்னா ரீநேம் கார்டு கொடுப்பான். அந்த PANDA நான் பாண்டான்னு போட போனேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. அது என் நிலைமை புரியாது பேசுறாங்க. புரியுது ப்ரோ. ப்ரோ உன் நிலைமை என்ன தெரிஞ்சிச்சு ப்ரோ எனக்கு. விடு ப்ரோ, எல்லாம் கஷ்டம் தான் ப்ரோ. விடு. ஆனா எங்க வந்து மாட்டு சமாச்சாரம் ஒரு வெறியா. ஹிந்தில தெரியல. சரி, ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. விடு ப்ரோ. கலை. ஐயோ, வெரி வெரி. ஓகே ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. நீ வேற யூடியூப்ல ப்ரோ